ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக இளைஞர்களுடன் சேர்ந்து சென்னை மெரினா கடற்கரையில் போராட்டத்தில் பங்கேற்று வந்த நடிகர் ராகவா லாரன்ஸுக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் வடபழனியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சளி, இருமல் மற்றும் கழுத்து வலி காரணமாக சிகிச்சை பெற்று வரும் அவர் மருத்துவமனையில் தந்தி டிவிக்கு அளித்த பேட்டியில் ஜல்லிக்கட்டு நடைபெற நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். ரொம்ப சந்தோஷம். சிஎம் இந்த வார்த்தை சொன்னது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. பட் இதுக்கு நிரந்தர தீர்வு வேணும். நிரந்தர தீர்வு சட்டம் பிறப்பிக்கும். இப்போது நம்ம இந்த வருஷம் மட்டும் பண்ணிவிட்டு அடுத்த வருஷத்துக்கு மறுபடியும் இதேமாரி போராடக்கூடாது. இது நிரந்தர தீர்வு தேவை நம்மளுக்கு. பட் பிரதமர் இந்த வார்த்தை சொன்னது எங்களுக்கு ஒரு 50% ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ போராட்டம், இத்தனை பேருடைய போராட்டத்துக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாளைக்கு மதியானக்குள்ளே அவசர சட்டம் பிறப்பிச்சு நிரந்தர தீர்வு கிடைச்சா எங்கள் முதல்வரை நாங்கள் தலையில் தூக்கி வச்சு ஆடுவோம்.